எனக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன மாரியே உங்கள்ல எத்தன பேருக்கு ப்ரொடக்டிவா இருக்கணும்னு ஆசை. ஆனா, ப்ரொடக்டிவா இருக்க முடியுமா அப்டின்னா, முடியாது. ஏன் அப்டின்னா, ஏன்னே தெரியாது. சம்டைம்ஸ் அது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு இருக்க லேசினஸ்ஸா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நெனைப்போம். ஆனா, ப்ரொடக்டிவா நம்மளால மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இருக்க முடியாது. சம்டைம்ஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் பண்ண முடியாது. ஸோ, இதுக்காகவே ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி ஒரு புக் ஒண்ணு படிச்சேன். டூ இட் டுடே. அதுல வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் குடுத்திருந்தாங்க. ப்ரொடக்டிவா இருக்கறதுக்கு. ஸோ ப்ரொனன்சியேஷன் வரல. அண்ட் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கண்றாவியா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ப்ராபப்ளி தொண்ட முடியல. ஓகே. ஸோ அந்த 20 ப்ரொடக்டிவான டிப்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். மேக்ஸிமம் டைம் நீங்க 20யுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஒரு 5 ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே மேக்ஸிமம் டைம் உங்களால ப்ரொடக்டிவா இருக்க முடியும். நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் ஸோ நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். 15 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷனும் குடுக்குறேன். நீங்க அங்க வாங்க. நம்ம பேசலாம். உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ், பேட் ஹேபிட்ஸ், ஆ சோஷியல் ஆங்சைட்டி அண்ட் ஸோ மைண்ட் செட் இது எல்லாத்தையுமே பத்தி நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல எதுனாலும் நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ செஷன் கீழ லிங்க் இருக்கு. ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ரிலீவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். யூசிங் 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 சிட் சாட் ஆன் வொர்க்கிங் டைம். நான் ஜிம் போனாலும் சரி, ஆ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு பேசணும். பேசுறதுக்கு ஆள் இல்லன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி நெகட்டிவா இருக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த பேசுறதே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன் அப்டின்னா, நான் ரொம்ப பேசும்போது என்னோட எனர்ஜி ஃபுல்லா அந்த பேசுறதுக்கு யூஸ் பண்ணிடுறதுனால, என்னால ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. என்னால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியல. பட் நான் சம்டைம்ஸ் வந்து சைலன்ட்டா இருந்து அந்த விஷயங்கள ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி, நான் பண்ணும்போது எனக்கு எனர்ஜி வந்து டபுள் எக்ஸ்ல இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, பேசுறத மேக்ஸிமம் இந்த சிட் சாட்ன்னு சொல்லுவாங்க. சும்மா சின்ன சின்ன டைம்ல இடையில போய் போய் அப்படியே பேசிட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வரது. இந்த மாரி விஷயங்கள பண்ணாதீங்க. நம்பர் 2 RAM இஸ் டெம்பரவரி. ஃபோனுக்கு, கம்ப்யூட்டருக்கு RAM இருக்குல்ல, அது வந்து பெர்மனன்ட் ஓகேவா? பட் நம்ம என்ன நெனைப்போம் அப்டின்னா, நம்மளோட பிரெயின்ல இருக்க RAM வந்து ரொம்ப பெர்மனன்ட்ன்னு நெனைப்போம். பட் அது டெம்பரவரி தான். ஸோ நமக்கு ஒரு ஐடியா, அந்த ஐடியா வரும்போது மட்டும் தான். அத நம்ம எழுதி வச்சா மட்டும் தான் நம்மளால அந்த ஐடியால திரும்பி நம்ம ரீவிசிட் பண்ணும்போது, ஓ! இப்படி நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுல, இத நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தோணும். நம்ம ஜஸ்ட் இங்க இருக்கு. வாவ்! நான் ரொம்ப சூப்பரான ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு புத்திசாலி, நான் வந்து ஒரு அறிவாளி அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஐடியா ஃபேட் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம மறந்தே போயிடுவோம். ஓகே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஐடியா வந்தாலும் அத எழுதி வைங்க. ஜர்னல் பண்ணுங்க. சே நோ. இந்த நோ சொல்றதுங்கிறது ஜஸ்ட் பீப்பிள் கிட்ட மட்டும் நோ சொல்றதுங்கிறது கிடையாது. இப்ப நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு ஃபோன் பார்க்கணும்னு தோணுது. நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா, இந்த மாரி நேரங்கள்ல கூட நோ சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கணும். அது 5 டூ 10 மினிட்ஸ் ஆஃப் பிரேக். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, 5 டூ 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். அந்த பிரேக்ல போயிட்டு இந்த ஃபோன் யூஸ் பண்றது, நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது, இல்ல டிவி பார்க்கறது இந்த மாரி பண்ணாம ஜஸ்ட் ஒரு வாக்கோ, இல்ல ஸ்ட்ரெச்சஸோ பண்ணிட்டு ஒரு காஃபியோ அடிச்சுட்டு வருவேன். ஸோ, அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நான் அந்த என்னோட ஒர்க்க பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கனால, இந்த மாரி ஒரு வாக் போம்போது, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது, கொஞ்சம் எனக்கு எனர்ஜி அதிகமாயி, ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இந்த இந்த ஐடியா நம்ம பண்ணலாம்ல. இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல அப்டின்னு சொல்லி. ஸோ, த திங் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு, அந்த ஒர்க்க பத்தியே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுலேருந்து ஈஸியா ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இம்யூன் டூ ஸ்டாப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம டிஸ்ட்ராக்ஷன் தான் அதிகமா நம்ம ப்ரொடக்டிவா இல்லாததுக்கான மெயின் ரீசனா இருக்கும். ஸோ, அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு இம்யூன் பவர் என்ன அப்டின்னா, வில் பவர். ஸோ, இந்த டிசிப்ளின் அண்ட் வில் பவர் அப்டிங்கிறது எடுத்தோனே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சம்டைம்ஸ் அந்த டிசிப்ளின் அண்ட் வில் பவர்ங்கிறது கம்மியாகும். நம்ம அந்த மாரி நேரங்கள்ல ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம். பட் திரும்பி பேக் டூ த ட்ராக்ல எந்திரிச்சு ஓடணும். அதுக்கு தான் இந்த டிசிப்ளினும், வில் பவரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஓகே. ஸோ, அந்த நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, வில் பவர்ங்கிறது நான் கட்டுப்படுத்துறேன், நான் கட்டுப்படுத்துறேன், நான் பார்றா பார்றா அப்டிங்கிறது பேரு வில் பவர் கிடையாது. பட் வில் பவர்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மசில் மாரி இன்கிரீஸ் பண்றது தான் வில் பவர் அண்ட் டிசிப்ளின். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வில் பவர் அண்ட் டிசிப்ளின்ங்கிறத இன்கிரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிளட்டர்ட் பிரெயின். கிளட்டர்ட் அப்படிங்கிறது தேவையில்லாதது. லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்ப எனக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஒர்க் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எழுதுறது தான் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன், கன்டென்ட் எழுதுறேன், கோர்ஸுக்காக எழுதுறேன் அப்படின்னா, என்னோட ஒர்க் அது மட்டும் தான். அப்ப நான் அத மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, ஆ நான் வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது, இல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்றேங்கிறது, படம் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்றேங்கிறது, இதெல்லாம் தேவையில்லாது. ஜஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு தேவை என்ன? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் லேப்டாப், நோட் அண்ட் பென் இவ்வளவுதான். எனக்கு எவ்வளோ இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ட்ட லேப்டாப் இல்ல. ஸோ ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும் நான் ஃபோன வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடி ஃபோன பெருசா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ திங் என்ன அப்டின்னா, ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி கிளட்டர்டான விஷயங்கள தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் இது என்ன பண்ணும்னா, உங்கள பிரெயின வந்து ரொம்ப ரொம்ப மழுங்கடிச்சு. 7 ஃபோக்கஸ் ஒன் திங் ஆன் சம் டேஸ் எனக்கு ரீசென்ட் டைம்ல பண்ண ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ கோர்ஸ்க்காக நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஓகே, நோஃபாப்க்காக ஒரு கோர்ஸ் ஒண்ணு நான் வந்து ஸ்கிரிப்ட் கன்டென்ட் எழுதிட்டு இருக்கனால,
அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 டேஸ் அதுக்காக மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நான் வந்து பண்ணேன். மத்த எந்த விஷயத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணாம, லைக் புக் படிக்கிறது எதுவுமே பண்ணாம, ஜஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் வந்து நான் இந்த கோர்ஸ் எழுதுறதுக்காக மட்டுமே நான் வந்து உட்கார்ந்து எழுதினேன். ஸோ ஸோ த திங் என்ன அப்டின்னா, சம்டைம்ஸ் நீங்க இந்த மாரி ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே ரொம்ப பூஸ்ட்டா இருந்துச்சு. பாரேன் நம்ம வந்து 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெறும் உட்கார்ந்து எழுதுறது மட்டுமே 6 ஹவர்ஸ் எழுதியிருக்கோம் பாரு. முன்னாடி ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் இந்த எழுதுறதுக்குலாம். ஆனா இப்போ அது ரொம்ப ரொம்ப பழகிடுச்சு எனக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒர்க் பண்ணும்போது. டோன்ட் ஓவர்லோட் இன்ஃபோ. சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிறதுங்கிறது வேற. ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்த பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, எனக்கு இந்த விஷயம் இவ்வளோ தெரியும். ஸ்டார்ட் பண்றேன். தென் போக போக நான் கத்துக்கிறேன். அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து ஈஸியா புரொடக்டிவா பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு பண்ணலாம். இத ஃபுல்லா கத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா ஃபுல்லா அத கத்துக்கவும் மாட்டோம். அட் த சேம் டைம் நம்ம அத ஸ்டார்ட் பண்ண கூட மாட்டோம் இல்லையா? நம்பர் 9 கிரியேட் ரொட்டீன்ஸ். கிரியேட் ரொட்டீன் அப்படிங்கிறது மிலிட்டரி டிசிப்ளின், ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்க தான் அந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொட்டீன்ங்கிறது யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் டூ சம் கைண்ட் ஆஃப் ரொட்டீன்ஸ் லைக் காலைல எந்திரிச்ச உடனே நான் ஒரு 20 டூ 40 மினிட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்க பண்ணுவேங்கிறதா இருக்கலாம். இல்ல நான் மெடிடேஷன் பண்ணுவேன், ஜர்னல் பண்ணுவேன், அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். இல்ல நான் எனக்கு புடிச்ச புக்ஸ் படிப்பேன். இது எதா வேணா இருக்கலாம். ஒரு ரொட்டீன ஃபார்ம் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஒரு ரொட்டீனே இல்லாம எங்கேயோ போறோம், எங்கேயோ வாழ்க்கை போகுது, நானும் எங்கேயோ போறேன் அப்டிங்கிற மாரி போனோம் அப்டின்னா, அன்னைக்கு நாள்ல நம்ம எந்த ஒரு விஷயமும் ப்ரொடக்டிவா பண்ணியிருக்கவே மாட்டோம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். மல்டி டாஸ்கிங் குளோரியா அப்படிங்கிறவங்க யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியால வந்து ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. லைக் மல்டி டாஸ்கிங் நம்ம பண்றதுனால, இப்ப நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அட் த சேம் டைம் ஃபோன் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, நான் அந்த ஃபோன்ல பார்த்துட்டு திரும்பி இங்க வந்து நான் ஒர்க் பண்ணா கூட, எனக்கு அந்த விஷயத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு 25 மினிட்ஸ் கிட்ட வந்து டைம் எடுக்குதாம். ஸோ தி திங் என்ன அப்டின்னா, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றதுக்காக ப்ரோகிராம் பண்ணல. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மல்டி டாஸ்கிங்க குறைச்சிட்டு சிங்கிள் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. செக் சோசியல் மீடியா 2 டைம்ஸ் a டே. நான் எப்பவுமே சோசியல் மீடியா செக் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பேன். அது வந்து ஒரு 9 மணி, தென் ஈவினிங் வந்து ஒரு 5:30 இல்ல 3:30 அந்த டைமிங்ல. மத்த நேரத்துலலாம் பெருசா போமாட்டேன். பட் ஒரு 4 டேஸா நான் என்ன பண்றேன், சும்மா சோசியல் மீடியா சும்மா சும்மா போய் மெயில் செக் பண்றது, வாட்ஸ்அப் செக் பண்றதுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இருந்தேன். அது ரொம்ப எனக்கே ஒரு மாரி மென்டல் ஃபேட்டிக் தான் குடுத்துச்சு. கடுப்பா தான் இருந்துச்சு. என்னடா சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்றோம், பார்க்குறோம், திரும்பி திரும்பி போய் அதே பார்த்துட்டு இருக்கோம். என்னத்த பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒர்க்க பண்ணாம அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாரி 2 டைம் மட்டும் ஒரு நாளைக்கு சோசியல் மீடியா செக் பண்றதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி நீங்க பண்ணும்போது, அன்னைக்கு நாள் உங்களுக்கு கண்டிப்பா புரொடக்டிவா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்போ ஃபோன்ஸ் டூரிங் எ ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் அ டே. ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்டயாச்சும் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காலைல எந்திரிச்சோனே உங்களுக்காக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைக் அது வந்து புக்ஸ் படிக்கிறது, காஃபி குடிக்கிறது, ஆ வேற என்ன இருக்கு? ஜர்னல் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இல்ல ஒர்க் அவுட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணும்போதே, அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். பட் எடுத்தோனே ஃபோன பார்த்துட்டு எவனா ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பான். அத பார்த்து டென்ஷன் ஆயி தேவையா அது நமக்கு சொல்லுங்க? பிளான் நெக்ஸ்ட் டே. இந்த தப்ப நான் வந்து நெறைய டைம் பண்ணுவேன். சோம்பேறித்தனப்பட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் ஷெட்யூல் பண்ணாமலே இருந்துருவேன். அதனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அடுத்த நாள் பண்ண வேண்டிய ஒரு ப்ரையாரிட்டியான வொர்க்ஸ நான் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஒன்ஸ் நான் இத வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி பண்ணும்போது, எனக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரா இருந்த மாரி இருந்துச்சு. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு புரோட்டீன் பவுடர் கூட நான் வந்து முன்னாடி நாளே என்னோட கண்டெய்னர்ல போட்டு வச்சுருவேன் அந்த டப்பால. அதே மாரி நான் என்னென்ன ட்ரெஸ் போடணும், ஜிம்முக்கு போறப்ப என்ன ட்ரெஸ் போடணும் அதையும் நான் எடுத்து வச்சுருவேன். என்னோட ஜிம் பேக்க நான் கரெக்ட்டா எடுத்து வச்சுருவேன். இப்படி எல்லாத்தையுமே நான் ப்ராப்பரா பண்ணிட்டு தான் போய் தூங்குவேன். ஏன்னா, அடுத்த நாள் எனக்கு வந்து ரொம்ப இந்த யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா, சம்டைம்ஸ் நம்ம மூளைக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம காலைல எந்திரிச்ச உடனே நெறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு நாள் அப்படியே போக 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 ஒரு 12 மணிக்கு மேல நம்ம மூளை ரொம்ப டவுன் ஆயிடும். நமக்கே ரொம்ப மென்டல் ஃபாட்டிக் கிரியேட் ஆயிடும். ஸோ டிசிஷன் நம்ம அதிகமா மேக் பண்ண தெரியாம என்ன மாரி இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி நாளே அதுக்கான ஒரு சில விஷயங்களையாவது நீங்க வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி வச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீப் திங்கிங் டூ மினிமம். நம்ம நெறைய வொரி பண்றதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு, ஃபீல் பண்றதுக்குலாம் மெயின் ரீசன் நம்ம ஓவரா திங்க் பண்ணுவோம். அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஒன்ஸ் அத பண்ணுங்க. அது நடக்குது, நடக்கல, வருது, வரல அப்படிங்கிறது தேவையில்ல. நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. பட் நீங்க பண்ணல அப்படின்னா தான், இது ஒர்க் அவுட் ஆகுமா? இத நம்ம பண்ணலாமா? நம்ம பண்றது கரெக்ட்டா? இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? நமக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம். ரிசல்ட் வருது வரல அதெல்லாம் வேற. பண்றேன் நானு அவ்வளோதான் சொல்லி உட்காந்து பண்ணோம்னா, கண்டிப்பா அது வந்து ஏதோ ஒரு புரொடக்டிவான ஒரு விஷயமா அன்னைக்கு நாள்ல இருக்கும். புரொடக்டிவ் வாயிலே வரமாட்டேங்குது. இது வந்து என்னோட ஃபேவரைட் எக்சர்சைஸ். ஜிம், வொர்க் அவுட், எக்சர்சைஸ், யோகா இந்த மாரி ஏதாவது ஒரு பாடிய வந்து மூவ் பண்ற மாரியான ஒரு சில டாஸ்க்ல இண்டல்ஜ் ஆயிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு நாள்ல. ஓகே. ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பாடிய மூவ் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, இல்ல நம்ம உடம்புக்கு நெறைய வேலை குடுக்கும்போது தான் அன்னைக்கு எனர்ஜி நமக்கு அப்படியே கட 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 கடன்னு பூஸ்ட் ஆகும்.
அப்படி இல்லன்னா, அதே இடத்துல ஏதோ அப்படியே இருக்கோமோ! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாரி ரொம்ப லோவா, ரொம்ப டவுனா ஃபீல் ஆகும். ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. ஐ மீன் எக்சர்சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஜிம்மு தான் போய் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு வாக்கிங் போக புடிக்கும், ஜாகிங் போக புடிக்கும்னா 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்காக. ஓகே. உங்க 2 விரலையும் தூக்கிக்கங்க. இப்படி வச்சுக்கங்க. ம். ஆ. இப்படி சிரிச்சுட்டே இருங்க. ஓகே. யார் உங்க சிரிப்பு நல்லா இல்லன்னு சொன்னாலும், கேவலமா இருக்குன்னு சொன்னாலும், "ச்சீ! என்னடா பைத்தியம் மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொன்னாலும், தப்பு இல்ல. உங்க சிரிப்பு உங்களோடது இல்லையா? இதுக்கு யாருமே இங்க வந்து காசு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சிரிக்க இன்னைக்கு நெறைய மறந்துட்டோம். வண்டியில போம்போது கூட, ஒரு படம் பார்த்தா கூட, ஒரு பாட்டு கேட்டா கூட, எப்பவுமே நம்ம இப்படியே தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ அப்போ அந்த சிரிக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு புரொடக்டிவா இந்த நெகட்டிவான விஷயங்கள யோசிக்கவே முடியாது. சிரிச்சுட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். முடியாது, வராது. ஏன்னா, சிரிப்புக்கு வந்து அவ்ளோ ஒரு பவர் இருக்கு. ஸோ ஒரு 100ஓ 1000ஓ சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்டின்னா, என்ன ஒரு 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 எமர்ஜ் உங்க உடம்பு வந்து அந்த மாரி ஒரு சுறுசுறுன்னு இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஸ்மைல் வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தப்பு கிடையாது. பைத்தியம் சொல்றவன் சொல்ட்டு போறான். இதுன்னு சொல்றவன் சொல்ட்டு போறான். அவன் என்ன சொல்லுவான், அதுக்கப்புறம் போயிருவான். ஆனா உங்க லைஃப்ப யார் வாழ போறான்னா, தட்ஸ் யூ மேன். தட்ஸ் யூ. உம்முன்னு இருக்கவங்க நெறைய பேருக்கு பிடிக்குமா? சிரிச்சிட்டே இருக்கவங்க நெறைய பேருக்கு பிடிக்குமானா, சிரிச்சிட்டே இருக்கவங்கள தான் நெறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த படத்த பார்த்து ஹீரோ உம்முன்னே இருக்காரு. நானும் உம்முன்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸ்மைல் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. ஓகே. இது கூட உங்களோட எனர்ஜிய பூஸ்ட் பண்ணி உங்க ப்ரொடக்டிவா இருக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அன்வான்டட் மீட்டிங்ஸ் ஒர்க் டைம்ல இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்லலாம் திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் யாரோ, இல்ல வந்து திடீர்னு உங்க ஆஃபீஸ்லயே கூட மீட்டிங்ப்பா வந்துருங்கப்பா அப்படின்னாங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அத அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யார் கூப்பிட்டாலும் ஒர்க் இருக்கு. நான் முடிச்சுட்டு வரேங்கிறத சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போடுது இல்லையா? அந்த ஒர்க் தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னா, அந்த ஒர்க்க நம்ம பண்றதுல யோசிக்கவே கூடாது. கரெக்ட்? ஆஸ்க் திஸ் கொஸ்டின். உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இடையில, இல்ல நான் ஃபோன் செக் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும். இப்படி ஏதாவது தாட் வருதுன்னா, இட் இஸ் நெசசரி. இஃப் இட் இஸ் நெசசரி அப்படிங்கிற கேள்விய உங்களுக்கு நீங்களே கேளுங்க. ஓகே. அது கண்டிப்பா எனக்கு அவசியமா? எனக்கு தேவையா? இப்ப நான் இந்த ஒர்க் பண்ணாம நான் அங்க போய் பண்ணணுமா? லெட்ஸ் சே நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. படம் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா, ஒர்க்க முடிச்சுட்டு போய் பார்க்கலாம். ஒர்க்க முடிச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நீங்க அந்த டைம்ல உட்கார்ந்து பார்க்கலாம். இல்ல நீங்க ஒர்க் பண்ற டைம்ல படம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒர்க்க முடிச்சுட்டு போய் படம் பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு பாருங்க. தப்பில்ல. பட் எப்பவுமே படம் தான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துராதீங்க. பிரஸ் ரீசெட். சம்டைம்ஸ் என்ன மாரி நெறைய பேரு ஒரு ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு கீழ விழுவீங்க. பட் அங்கேருந்து ஒரு ரீசெட் பட்டன குடுத்து திரும்பி நான் ஓடுறேன்ப்பா அப்படின்னு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு ஓகே நான் வந்து விழுந்துட்டேன். அதனால வந்து திரும்பி நான் பழைய ரொட்டீன்குள்ளேயே போறேங்கிறது வந்து நல்லது கிடையாது. ஓகே. இந்த வில் பவர், டிசிப்ளின் இதெல்லாம் இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி போகணும். கண்டிப்பா ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டு ஏன் விழுந்தோம்? எதனால விழுந்தோம்? நம்ம கத்துக்கிட்டோம்னா, திரும்பி நம்ம எந்திரிச்சு ஓடுறது இன்னும் வேகமா ஓடலாம். இல்ல நான் தொடர்ந்து இப்படியே போணும்னா, அப்படியும் நீங்க போலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? இந்த திங் என்ன அப்படின்னா, எடுத்தோனே ஒரு விஷயத்துல நான் வந்து மாஸ்டர் ஆயிடணும். எடுத்தோனே ஒரு விஷயத்துல நான் சூப்பர் ஆயிடணும்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை கீழ உழுவுறீங்க அப்படின்னா, பிரஸ் த ரீசெட் பட்டன். அவ்வளோதான். ஃபைனலி டூ த வொர்க். வொர்க் அவ்வளோதான். வொர்க், வொர்க், வொர்க். எப்பவுமே வொர்க். இந்த வொர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வொர்க், டிசிப்ளின் இது எல்லாமே உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு, ஃபினான்ஷியலி நீங்க நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ உங்களுக்கு என்ன வொர்க் புடிக்கும்? உங்களுக்கு என்ன வேலை ரொம்ப ரொம்ப இஷ்டம்? அப்படிங்கிறதையும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. We'll see you in this informative video and thank you for watching this video. Love you guys.